திமுக, விஜய் இடையே தான் போட்டி. அதிமுக, பாஜக கூட்டணி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிஜேபி கூட்டணியில் மீண்டும் யூட்டர்ன் அடித்து வந்திருக்காரு. எப்போ வேணால் விமர்சனம் பண்ணலாம், எப்போ வேணால் வெளில போகலாம், எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எந்த காரணத்தை முன்னிட்டும் திமுக வெற்றி பெறக்கூடாது, அதை அழித்தே தீர வேண்டும். அதற்கு யார் யார் அவர் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்படிதான் எடப்பாடியாரும் டிடிவியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்? அதிமுக கூட்டணியில் சர்வாதிகாரம் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவுபட பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். அவர்கள் என்ன சொல்ல போறீங்க? நியாயமான கேள்விகள் நான் கேட்கிறேன். நியாயமான கேள்விகள் நான் கேட்கிறேன். மக்களுடைய பார்வையில் உள்ள கேள்வியில வந்து முன்வைக்கிறேன். நீங்க அதுக்கு வந்து பதில் சொல்றீங்களா? நீங்க அதை விட்டுட்டு நீங்க எங்கெங்கேயோ போறீங்க. விஜய் வந்து ஒரு புயல், அது ஒரு பெருமழை, பெரும் வெள்ளம், அது கரையே கிடையாது. எவ்வளோ தூரம் நன்மை எவ்வளோ தூரம் தீமைன்றது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். நான் தான் இப்போ 234 தொகுதின்னு சொல்லலை சீமான் மாதிரி. சீமான் 200. நீங்க எதுக்கு இப்போ அவரை போய் வம்புக்கு இருக்கலன்னா இருக்கு, அவங்களும் இருக்காங்கல்ல, அரசியலுக்கு வராங்களா இல்லையா? இப்போ நம்ம பேசி இருக்கிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி பேசியிருக்கோம். நீங்க ஏன் போய் அவர் பாட்டுக்கு வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க அவரை போய் வம்புக்கு இழுக்கிறீங்க? அவங்க கருணாநிதி அவர் ஊத்து தண்ணி, உப்பு தண்ணியா இருந்தா கூட. ஆனால் ஸ்டாலின் பக்கெட் தண்ணி, உதயநிதி ஸ்டாலின் பாக்கெட் தண்ணி. பஸ்ஸில் ஏறிக்கொண்டு ஊர் சுற்றலாம், என்ன போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், அலுவலகம் போகலாம் அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவர் சொல்கிறாரு, உங்கள் மனைவிகளை அழைச்சிட்டு போகலாம், ஒரு காதை அழைச்சிட்டு நீங்கள் ஊரை சுற்றலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்க மக்கள்? எப்படி இப்பயே மீறி பேசுனா இன்னும் எலெக்ஷனே வரல, அதுக்குள்ளே மீறி பேசுனா எப்படி? கருணாநிதி ஆண்டார், அவர் மகன் ஆண்டார், ஸ்டாலின் ஆண்டார், அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆண்டார், அவர் மகன் இந்த நிதி ஆண்டார், இப்படி வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்க. இதோட ஒரு முற்றுப்புள்ளி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கோ. சமரசம் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், உங்கள் வாழ்த்துக்களால். மிக்க நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் வச்சுருந்தார் டிடி தினகரன். அதாவது திமுக, விஜய் இடையே தான் போட்டி. அதிமுக, பாஜக கூட்டணி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிஜேபி கூட்டணியில் மீண்டும் யூட்டர்ன் அடித்து வந்திருக்காரு. எப்போ வேணால் விமர்சனம் பண்ணலாம், எப்போ வேணால் வெளில போகலாம், எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் மக்கள் எப்படி பார்ப்பாங்க உங்களை? நீங்கள் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை தீய சக்தின்னு சொன்னார். அவர் இருக்கிறவர்களும் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான இதுகள், இறந்தே விட்டார், அவர் பல்கேரியா நாட்டு ஊழல், இன்னும் அப்படி இப்படி ஆயிரம் இது சொன்னாங்க. அது எல்லாம் வெளியே வந்து என்னார். அவர் இருக்கிறவரெல்லாம் 3 முறை இவர் எதுவும் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தார். ஆனாலும் அதை ஒழிக்க முடியல கருணாநிதியை, திமுகவை. அடுத்து புரட்சி தலைவி அம்மா வந்து தீய சக்தி கருணாநிதி திமுகன்னு சொன்னார். அந்த அம்மாவும் மாறி மாறி வந்தாங்களே தவிர அது ஒழிக்க முடியல. இப்போ தாவேக்கா வந்து விஜய் வந்து தீய சக்தின்னு அதை எடுத்திருக்கார். இது என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்போ நிலையில் இருக்குது. இந்த நிலையில் பொசிஷன் தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் என்ன நிலைமை, எங்கே போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய சுழற்றிட்டு இருக்குது. எல்லாருமே இப்போ நேற்றுந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுதினவங்க இப்போ எல்லாம் என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னமோ சொல்கிறாங்களே தவிர இல்லை. டிடிவி தினகரன் வந்து வெளியே போனார். அவர் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார், அதுன்னு இருந்தார். எடப்பாடி அவருக்கும் நிறைய சண்டைக்கு இதுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது கருணாநிதியை எதிர்க்க வேண்டும் என்பதில் டிடிவி தினகரன் ஒன்று. அவர் பங்கு என்னன்றது தான். வேறு எங்கேயாவது போனால் ஒழிக்க முடியுமா அப்படின்னா, இந்த 2026 எந்த காரணத்தை முன்னிட்டும் திமுக வெற்றி பெறக்கூடாது, அதை அழித்தே தீர வேண்டும். அதற்கு யார் யார் அவர் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்படி தான் எடப்பாடியாரும் டிடிவியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்?
மிகப்பெரிய எதிரியே. கடந்த மாசம் என்ன சார் சொன்னாரு? என்ன சொன்னா என்ன எடப்பாடி தான் எங்களுக்கு துரோகம் பண்ணாரு. எடப்பாடியை வந்து நாங்கள் அவர் தலைமையை ஏற்றுக்க மாட்டோம். அதனால மீண்டும் வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் தான் வந்து எதிர்கால அரசை தீர்மானிக்க போறாரு. 2006 விஜயகாந்த் எப்படி தீர்மானிச்சாரோ அதே போல விஜய் தான் தீர்மானிப்பாரு சொன்ன தினகரன் இப்போ வந்து உங்க கூட்டணி சேர்ந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற அதிமுக தொண்டர்களும் மற்ற கட்சி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க அதெல்லாம் மறந்துட்டு நாங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் பேசுவோம் இல்லைங்க. அப்படின்னா எப்படி வாக்காளர் எப்படி சார் பார்ப்பாங்க? அவங்க எப்படியாவது பார்க்கட்டும். மறப்போம் மன்னிப்போம்ன்றது ஒரு பண்பாடு, ஒரு பக்குவம். ஒன்று. ரெண்டாவது, டிடிவி தினகரன் இங்கே வரமாட்டேன்னு சொன்னது உண்மை. அவர் ஒரு கருத்து கணக்கு போட்டிருந்தார். அப்படி ஏதாவது செய்ய முடியுமான்னு முயற்சி செய்தார். அது முடியவில்லை. அது முடியாது என்று தெரிந்து அவர்கள் வந்து இப்போ திமுகவை எதிர்க்கணும் ஒழிக்கணும்னு சொன்னால் அதிமுக தலைமையில் தான் அது முடியுன்றது அவரும் உணர்ந்தார். இப்போ சேர்ந்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்? விஜய் தான் வந்து எதிர்கால அரசை தீர்மானிப்ப சொன்னாரு போன மாசம். நீங்க இப்பவும் சொல்றாருங்க விஜய். நானே சொல்றேன். நீங்க விஜய் வந்து இப்ப திமுக அதிமுகன்றது என்னன்னா இது ஒரு ஆறு கரை உண்டு. திமுகவுக்கும் கரை இருக்குது, அதிமுகவுக்கும் அந்த ஆத்துக்கு இருக்குது. விஜய் வந்து ஒரு புயல், அது ஒரு பெருமழை, வெள்ளம். அது கரையே கிடையாது. எவ்வளோ தூரம் நன்மை எவ்வளோ தூரம் தீமைன்றது எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும். அவங்க நினைக்கிறாங்க அந்த வெள்ளம் புயல் அடிச்சுன்னு போய் கடல் சேரும்னு. கடல் சேருதா, தரையை மட்டமாக்குதா, மக்களையெல்லாம் துன்புறுத்துதா, எத்தனை பேர் அதில் செழிப்போடு வரப்போகிறாங்க, எத்தனை பேர் காலி ஆகிறாங்கன்றது எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்கீங்க. அந்த ஒரு ஞாபகமாவது இருக்கா உங்களுக்கு? ஏன் நாங்கள் அதில் இருக்கு இது ஞாபகம். அதில் என்ன வேற எந்த கூட்டணியில் இல்லை? விஜயை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்களே. புகழ் ஏங்க? இப்போ மாற்றம் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் தான் எங்கள் அண்ணா சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இப்போ தேவை விஷம், நெருப்பு, பாவம், எதிரி அப்படின்னு சொன்னால் எது மூணுமே அழிக்க வேண்டியது. அது எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா ஆபத்து இருக்கிறவங்களுக்கு, நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிக்கு. ஆகையினால எப்படியாவது இந்த ஆண்டோடு திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏங்க மக்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கும்? அதை பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை அற்புதமாக இருக்குது. மக்கள் பார்வை இது என்ன இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய வலிமையான 9 வருஷம் வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி. எல்லாருமே வந்து ஒரே அணியில் இருந்து தேர்தல் சந்திக்கிறாங்க. 2-3 மாதம் முன்னாடி வெளில போனார் தினகரன், மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எம்ஜிஆர் இருந்திருந்தா இது நடக்குமா? நீங்கள் எம்ஜிஆர் இருந்ததா நடக்குமா? நீங்கள் இல்லைங்க, இருந்திருந்தால் நடக்கும். அதுக்கு அனுமதி கொடுப்பாரா எம்ஜிஆர்? இப்படி ஒரு இடத்துக்கே இடம், இப்படி ஒரு கேள்விக்கே இடம் இல்லையே. அவர் இருந்திருந்தா இப்படி ஒரு கேள்வியே கிடையாது. இல்லாத கேள்வி, அவர் இல்லாத நேரத்தில் இல்லாத கேள்வி எதுக்கு எழுப்புறீங்க? இல்லை, அவரு ஆரம்பித்த கட்சி, அவருடைய சிஷ்யர் நீங்கள். இல்லைங்க, அவரோட சிஷ்யர் மட்டும் இல்லைன்னு அவரோட 2.5 கலந்தவங்க. இப்பவும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஒன்றும் வேற எந்த பாலிசியும் போல. தலைவர்கள் மாறலாம், தர்பார் மாறலாம், தத்துவங்கள் ஒன்றே அச்சய பாத்திரம். அன்றைக்கு அவர் தீய சக்தின்னார், இப்போ விஜய் தீய சக்தின்றார், எடப்பாடியார் தீய சக்தின்றார். அந்த தீய சக்தியை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம், தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் முதல்ல மனதில் பதிவு வச்சுக்கணும். தீய சக்தி இருக்கலாமா வேணாமான்றது தானே. கலைஞர் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர் ஊற்று தண்ணி, உப்பு தண்ணியாக இருந்தால் கூட. ஆனால் ஸ்டாலின் பக்கெட் தண்ணி, உதயநிதி ஸ்டாலின் பாக்கெட் தண்ணி. அதிமுக தலைமையில் கூட்டணின்னு வந்து சொல்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாரு யார்? அமித்ஷா. இதுலேயே வந்து முரண்பட்ட கூட்டணி தான், கூட்டணி போல இருக்கா இல்லையா? நீங்கள் தமிழகம், திராவிடம், இந்தியா அண்ணெல்லாம் இருக்குதா இல்லையா? நீங்கள் அமித்ஷாவை கேட்டால் அது இந்திய அளவில் இருக்கிற கூட்டணி பெயர் தான் சொல்லுவார். எடப்பாடியாரை கேட்டால் தமிழ்நாடு அளவில் இருக்கிற கூட்டணின்னு சொல்லுவார். இந்திய அளவில் இருக்கிற கூட்டணியினுடைய தலைவரே வேறு, தமிழக அளவில் இருக்கின்ற கூட்டணியின் தலைவரே வேறு. அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்கிறாரு, அமித்ஷா சொல்கிறாரு, எல்லாருமே அவங்க சொல்கிறாங்க.
எங்க இவ்வளோ நேரம் பிஎஸ் கோயல்கிட்ட இருந்து தான் நான் வரேன். ஆ, காலையிலேருந்து இருந்து அங்கே எவ்வளோ பல விஷயங்கள் பேசணும் என்ன செஞ்சோம். சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்? எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாடு ஆட்சின்னு தானே சொல்கிறாரு. அவர் வேற ஏதாவது சொல்லட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு அமைச்சு சொல்லல அவரு. இல்லை அவர் அதுவும் அப்போ எடப்பாடியார் தலைமையில் அந்த ஆட்சின்றார் அவர். என்ன சார் அவருடைய தெளிவா கணக்கு ஒண்ணு தெளிவா சொல்லுங்க சார். ஏங்க எடப்பாடி எடப்பாடியார் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரா? யார் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரா? அவர் எப்படி சொல்லுவாரு? அது சொல்லணுமா வேணாமா? அதானே எதிர்பார்ப்பாங்க. அது யார் இந்த தமிழ்நாடு மக்கள் எப்படி சார் எதிர்பார்ப்பாங்க? எந்த மக்கள் நம்ம விட அறிவாளிகள். நாம் எவ்வளோ அறிவாளிகள் நாமே நினச்சிக்கிறோமோ, நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு அறிவாளிகள் மக்கள். அவங்கெல்லாம் இதில் இந்த மாதிரிலாம் குறும்புத்தனமான இல்லை குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் எப்பவும் கேட்க மாட்டாங்க. நியாயமான கேள்விகள் நான் கேட்கறேன். நீங்க நானும் நியாயமாக தான் சொல்கிறேங்க. நியாயமான கேள்விகள் நான் கேட்கறேன். மக்களுடைய பார்வையில் உள்ள கேள்வியில வந்து முன்வைக்கிறேன். நீங்க அதுக்கு வந்து பதில் சொல்றீங்களா? நீங்க அதை விட்டுட்டு நீங்க எங்கெங்கேயோ போறீங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அதற்கேற்ற ஒரு அமைப்பு அது. அந்த அவங்க வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ராகுல் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் ஒன்று, பாஜக ஒன்றுன்ற மாதிரி அந்த இதில் போகிறாங்க. அது கீழே வர எங்கே இருந்தேன் இது உள்ளங்கைன்னு இருக்குதுங்க. கையின்னு இதோடு சேர்ந்து தான். ஐயா, முதல்ல உங்க கூட்டணி உள்ள பிரச்சனையை முதல்ல பேசுங்க. நீங்க ஏன் அவங்க வலிமையான கூட்டணியா இருக்காங்க திமுக கூட்டணி? நீங்க நினச்சிக்கிட்டு இருக்குங்க அது வலிமையே இல்லை. எல்லாமே ஒவ்வொன்றா உழுந்துட்டே இருக்குது. நீங்கள் நாளை மறுநாள் இன்னும் 2 நாளில் பாருங்கள் அது என்ன கதி வருது, எப்படியா போக போகுதுன்னு சொல்லி தெரியும். நீங்கள் மெகா கூட்டணி அமைக்கிறங்கிற பேரில் 2001 திமுக, பாஜக, அது புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி. ஏன்னா அப்படி எதிர்ப்புற அணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், அதில் ஒரு அணி. எந்த அணி வந்து வெற்றி பெற்றது? திமுக, பாஜக. இன்னைக்கு வந்து நீங்கள் அமைச்சிருக்கிற அணி வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு 2001 திமுக பாஜக அணி, அந்த அணியை வந்து ஞாபகப்படுத்துது. அதே வண்ணங்கள், அதே எண்ணங்கள் இங்கே தென்படுற போல தெரியுது அப்படின்னு பேசியிருக்கு. உங்களோட பதில்? இல்லைங்க, இன்றைய தினம் அதிமுக கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி மிக புகழ்பெற்றது, பிரபலமானது, அசைக்க முடியாது. அது எந்த வகையிலும் திமுகவிற்கு குறைவாகவோ மதிப்பிடக்கூடிய வகையிலோ இல்லை இல்லை இல்லை. அது மட்டுமல்ல, ஓட்டுகள் என்று வந்து இப்போ வாசன் இருந்தார். இப்போ கூட நாம் பேசிட்டு தான் வந்தாங்க எல்லாம் சேர்ந்து. வாசனோ, ஏசி சண்முகமோ, இன்னும் ஜான் பாண்டியனோ, இன்னும் பிற இதுகளோ, இவங்க எல்லாருமே வந்து ஒரே அடியாக இந்த ஆட்சியை நீக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முகமாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பும். கோட்டைக்கு அதிமுக போகும். நீங்கள் நினைக்கலாம் சார், தமிழக மக்கள் நினைக்கணுமே. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு யாராவது எப்படியாவது நினச்சிங்க. நாங்கள் அந்த எண்ணத்தில் சரியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறோம். நிச்சய வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கிடைக்கும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு எத்தனை தொகுதி? அது உங்களுக்கு தேவையில்லாது சார். நாங்கள் தொகுதி வாங்குறோம் இல்லைன்றது உங்களுக்கு இப்போ தொகுதி வேணாமா? அப்படின்னா வேணுமா வேண்டாமான்றது கூட நாங்கள் இல்லைங்க. 2001 கலைஞர் வந்து உங்க 5 தொகுதி கொடுத்தாரு. அவர் எப்போனா எவ்வளோ தொகுதி? புதிய நீதி கட்சிக்கு 5 தொகுதி கொடுத்தாரு சார். அந்த 5 தொகுதி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா உங்களுக்கு? இல்லை, எடப்பாடியார்கிட்ட நாங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு பாஜக ஒதுக்கி. ஐயா, அதாவது பார்த்தீங்கன்னா கதவு வந்து தட்டுனா தான் திறக்கப்படும், கேட்டால் தான் கொடுக்கப்படும். தேர்தல் காலத்தில் பலமாக தட்டணும், பலமாக கேட்கணும், பலமிதமான கோரிக்கை வைக்கணும். இல்லை, இதெல்லாம் உங்களுடைய எண்ணம் நல்லது. நான் உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நானும் அதுக்கு செவி சாய்க்கிறேன், ஏற்றுக்கிறேன். இதுன்றேன். இது வந்து கூட்டணி பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது எவ்வளோ தொகுதி, எவ்வளோ வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு முடிகிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது. இல்லைங்க, கள நிலவரத்தில் எல்லா விதமான தகவல்களையும் சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையாளோட கடமை. அதை தான் நான் அந்த கேள்வி தான் முன்வைக்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். இன்னும் இறுதி முடிவு எடுக்கலை. இன்னும் ஒரு கட்சிகள் வருது, அதுவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஜெகன்மூர்த்தி கூட இப்போ போயிட்டு இருந்தார். அவர் இதுன்னு சொல்லிட்டு பூவை ஜெகன் கூட போனார். ஒருத்தர் பேசி முடித்த பிற்பாடு அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ, அந்த எந்த அளவுக்கு அவங்க தகுமோ அதுக்கு ஏற்ப எடப்பாடியும் சரி, பியூஷ் கோயலும் சரி, பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி அதுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அவங்க யாரும் நான் தான் நிற்பேன் 234 தொகுதியிலுன்னு சொல்லலை, சீமான் மாதிரி.
சீமான் 200 நீங்க எதுக்கு இப்போ அவரை போய் வம்புக்கு இழுக்கிறீங்க? இழுக்கலன்னா இருக்கு, அவங்களும் இருக்காங்கல்ல, இல்ல. அரசியலுக்கு வராங்களா இல்லையா? இப்போ நம்ம பேசி இருக்கிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி இல்லைங்க, பேசிட்டு இருக்கோம். இதனால நீங்க மற்றவங்க ஏன் போய் அவரு பாட்டுக்கு வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவரு நீங்க அவரை போய் வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கே இழுக்கலைங்க. நீங்க நடைமுறையில் நான் இப்போ 4 பேர் இருந்தா 4 பேரும் தானே பேசணும். ஒருத்தர் ஊமையா விட்டுறதா? அரசியல்ல யார் யார் போட்டியிடுறாங்க, ஒவ்வொருத்தருடைய தகுதி என்ன, திறமை என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, அதெல்லாம் நம்ம நினச்சி தானே பேசுகிறோம். அது இல்லாமல் நாம் 2 பேர் பேசிக்கிறதுனா எப்படி இருக்கும்? ஆகையினால தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணியினுடைய எல்லா எண்ணிக்கை இன்னும் நிறைவடையலை, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது முடிந்த பிறகு ஓப்பனாக உங்ககிட்ட நாங்களாக சொல்கிறோம், நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, நாங்களாக சொல்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு தேவை சட்டமன்றத்தில் என்றது எங்கள் தலைவர் அதை நிர்ணயம் பண்ணுவார். அவர் யார் கை காட்டுறாரோ அது வேட்பாளராக நிற்போம். அதனால் இல்லை. ஆகையினால் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரே பதில், ஒரே கேள்வி, நோக்கம் என்னென்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடாது. அதுக்கு வேண்டிய எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, செயல்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினால் அந்த அடிப்படையில் அடுத்து இதே எடப்பாடியாருடைய தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமையும். முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 5 அறிவிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே செய்கிறதுக்கான வேலைகளை சொல்லியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆண்களுக்கும் பேருந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது குறித்து ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அனைத்து பேருந்துகளிலும் உங்களுக்கு இலவசம்தான், மகளிருக்கு எப்படியோ அதே போல் ஆண்களுக்கும். நீங்களை வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டு ஊர் சுற்றலாம், என்ன போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், அலுவலகம் போகலாம் அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவர் சொல்கிறாரு, உங்கள் மனைவிகளை அழைச்சிட்டு போகலாம், உங்கள் காதையை அழைச்சிட்டு நீங்கள் ஊரை சுற்றலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்க மக்கள்? எப்படி இப்பயே மீறி பேசுனா, இன்னும் எலெக்ஷனே வரல, அதுக்குள்ளே மீறி பேசுனா எப்படி? இல்லைங்க, அவர் வந்து யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. இல்லைங்கய்யா, யதார்த்தமாக பேசுறது எப்படி? அதாவது தேர்தல் நேரத்தில் வார்த்தையில் எப்படி விடணுங்கிறது கூட வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி. இப்போ உங்கள் கேள்வி ஒரு மாதிரியாக இருக்கும், என்னுடைய பதில் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொருத்தர் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு எடுத்துகிட்டு இருந்தீங்க, அவங்க ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. இல்லைங்கய்யா, குடும்பத்தோடு போகலான்னு சொன்னால் இப்போ அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு குடும்பம் இல்லாதவங்க இல்லை குடும்பத்தோடு போகலாம், இல்லை குடும்பம் இல்லாதவங்க இல்லை விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம் அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ காதலி அழைச்சிட்டு போகலாம், என்ன அதில் என்ன தப்பு? அவங்க மனைவி அழைச்சிட்டு போகலாம் சொல்றாரு, மனைவி அழைச்சிட்டு போகலாம், காதலியும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா ஏங்க, காதலன் இருக்கிறவன் காதலியை அழைச்சிட்டு போறான், கணவன் மனைவியா இருக்கணும், கணவன் மனைவி அழைச்சிட்டு போலாம், காதலியும் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னா வார்த்தை இருக்குல்ல. வார்த்தை சொல்றது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு இப்போ என்னிடம் பதில் வாங்குற மாதிரி நீங்கள் எல்லாரிடம் பதில் வாங்க முடியாது. என்னுடைய பதில், என்னுடைய அனுபவம், என்னுடைய வயசு, நான் இருந்த அரசியல், இது என்னுடைய தலைவர்கள் அண்ணா பெரியார் காலத்திலேருந்து இருக்கிற இதுங்க, அதை வச்சு இருக்கோம். அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய இது, அவங்களுக்கு யார் தலைமை தாங்களோ அதுக்கு முன்னே அவங்க பலர் பார்க்காதே இருந்திருப்பாங்க இந்த கட்சியில். அவங்க பிறக்காமல் எனக்கு 89, அவருக்கு 89 நீ கேட்குற ஆளுக்கு இருக்காது, அந்த வயசு ஒரு இருக்குது. அதனால் அவங்க ஏஜுக்கு நீங்கள் வாலிபர்கிட்ட ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கு பதில் வேறு, வயோதிகர்கிட்ட அந்த கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கு பதில் வேறு, எல்லாம் ஒரு பதிலாக இருக்காது. ஆகையினால் பதில் சொல்கிறது கேள்வி பதில் அல்ல, கேட்பவர்கள் யார், அவங்க குறும்புக்காரா குயித்துக்காரா எது கேட்குறாங்கன்னு இருக்குது. கேட்பவர் கேள்விக்கு பதில் அல்ல, கேட்பவர்களுக்கு பதில் சொல்வது தான் அரசியல். உங்களை போன்ற அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை திமுக உள்ளிட்ட கட்சிகளை வந்து அதிக அளவில் பயன்படுத்திக்கிறாங்க. அதிமுகவில் சென்றவருடைய ஆலோசனைகளை, அனுபவங்களை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை போன்றவருடைய அனுபவம், அதே போல் ஆக்கப்பூர்வமான பணிகள் என்னென்ன செய்யலாம் தேர்தல் நேரத்தில் அப்படின்னு என்னைக்காவது உங்களை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காரா? எத்தனையோ முறை, என்னைக்காவது இல்லை, அவ்வப்போது பல நிகழ்ச்சிகள் வரும்போது கூட கொஞ்சம் எல்டர்ஸாக இருந்தவங்க, தலைவரோடு நெருக்கமாக இருந்தவங்க, எப்படியான அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம், எந்தெந்த வகையில் நாங்கள் இழுத்து பிடிச்சி இது தப்பு வருமே, இது சரி வருமேன்னு சொல்லியிருக்கின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன் கட்சி விட்டு புதிய நீதி கட்சி பொண்ணு அதையும் கேட்டாரா? அவர் எல்லாம் கேட்பாங்க. அதனால் என்ன இப்போ நீதி கட்சியாக ஏற்பாடு பண்ணவர் நடேச முதலியார், புதிய நீதி கட்சியை ஏற்பாடு பண்ணவர் ஏசி சண்முக முதலியார்.
நீங்கள் அதே ரினிவல் தானே, அதில் என்ன இருக்குது? இல்லை நீதி கட்சின்னு வந்தவங்க தானே இவங்க. நான் எங்கே வேறு குடும்பத்துக்கு போயிருக்கிறேன்னா? அப்பனா தாய் கட்சி திமுகன்னு சொல்லிட்டு வைத்திலிங்கம் சேர்ந்திருக்காரு, அப்பனா அதை ஏத்துக்கிறீங்களா? அட அவர் சேர்ந்து இருக்கிறது தீய சக்தின்னு சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். ஏங்க நீங்கள் அமைச்சராக வைத்திலிங்கம் என்ன சொல்றாரு? தாய் கட்சி எங்களுக்கு திமுக சொல்றாரு, இல்லைங்க. நீங்க தீய சக்தின்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ இல்லை தீய சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி சொல்ல முடியும் தீய சக்தின்னு? ஏங்க அவ இது ஏங்க தமிழ்நாட்டோட தாய் கட்சி அதிமுக தாய் கட்சியே திமுக தான் சொல்றாரு வைத்திலிங்கம். நீங்கள் அவர் சொல்லுவார் இது நேரத்துக்கு ஏற்ப எதுனா ஒன்று இப்போ எம்ஜிஆரை ஏற்றுக்கணும் வந்தாரா, இந்த அம்மாவை ஏற்றுக்கணும் வந்தாரா, இவர் எப்படி அமைச்சராக இருந்தார், எந்த எதிர்ப்பா? அவங்களுடைய எதிரி யார்? இந்த அம்மாவுக்கு எதிரி உமக்கு எதிரின்னா உங்களுக்கு எதிரியா இல்லையா? தொண்டனுக்கு தலைவருக்கு யார் எதிரியோ அவருக்கு தான் தொண்டர்களுக்கும் எதிரிகள். அவர் ஏதோ போயிருக்காருன்னா அவருக்கு ஏதோ லிங்க் இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ எதிர்பார்த்து போயிருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன கதி ஆகுன்றது காலம் நிர்ணயம் செய்யும். அவர் சொல்றாரு அதிமுகவில் சர்வாதிகாரம் நடக்குதுங்கிறாரு. அதிமுக கூட்டணியில சர்வாதிகாரம் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவுபட பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள். என்ன சொல்ல போறீங்க? ஏங்க சசிகலா அம்மையார் கூட சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு, நீ இங்கே இருந்துட்டு இந்த யார் எதிரி நமக்கு எதிரியோ, யார் நமக்கு துரோகியோ, யார் நமக்கு விரோதியோ, யார் நமக்கு தீய சக்தியோ அங்கே போய் வைத்திலிங்கம் சேர்ந்துருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு அவங்க சசிகலாவில் தான் அவர் வந்ததே, அரசியலுக்கு வந்ததே, அரசியலில் கொடிகட்டி பறந்தது, பொறுப்பு வந்தது எல்லாம் சசிகலா அம்மையாரை வச்சு. அந்த அம்மையாரே எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, படிங்க. அது எனக்கு எதிரின்னா என் குழந்தைக்கும் ஆனால் அவங்க தானே எதிரி, அது என் பேரனுக்கு அவங்க தானே எதிரி. அவங்க நீங்கள் நண்பனை எப்படின்னாலே மாற்றலாம், எந்த இதுவும் தேவையில்லை. ஆனால் எதிரியை மாற்றவே முடியாது. அது ஒன்று வச்சுங்க. அந்த எதிரியினுடைய வல்லமை தேர்தல் நேரத்தில் எதிரிக்கு எதிரி நண்பனை மாறுற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோமே சார். எந்த மாதிரி எதிரின்னு இருக்குதுங்க? நீங்கள் எதிரின்றது எல்லாம் இல்லை. கருப்பும் வெள்ளையும் எதிரி, கருப்புக்கு எதிர்ப்பதம் வெள்ளைன்னு சொன்னால் அது ரெண்டு பேரும் இது எதிரியா? அது கலந்துக்க முடியாதா? நீங்கள் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு தேர்தல் நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. அதனால் அதெல்லாம் அரசியலில் சொல்லக்கூடியது. அதுனால தான் அண்ணா ஒரே வார்த்தை சொன்னார், மாற்றம் தோட்டத்தும் மல்லிகையும் மணக்குன்னு. காமராஜரும் அண்ணாவும் எதிரிகள் தான் அரசியலில். ஆனால் காமராஜருக்கு முத சிலை வைக்கணும்னு சொல்லி வச்சவர் அண்ணா. எதிரிகள் இல்லை சார் ரெண்டு பேரும். அதை பார்த்தீங்கன்னா மாற்று சிந்தனை உள்ளவர்கள் அப்படி சொல்லுங்க. நீங்கள் எதிரிகள் இல்லை, மாற்று சிந்தனை தான். காமராஜரை தோக்கடிச்சிட்டாரு சீனிவாசன், மாணவ சீனிவாசன். என்ன சொன்னார் அண்ணா? அழுதாரு, யார்கிட்டையும் பேசல. அதுதான் மாற்று சிந்தனை. கதவு சாத்திக்கிட்டு இது சும்மா கொஞ்சம் கதவு வர்றவங்க பார்க்கறதுன்னு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு தன்னைத்தானே அழுது கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தார். ஏன்னா அவரு ஜெயிச்சு நாங்கள் பார்த்தவங்க நேரடியாக. அதுக்கு தான் சொல்ல வரேன், எழுதுனது இல்லைங்க. எங்கள் கே.ஆர். ராமசாமி நாம் போகிற அந்த வரிசையில் நடிப்பேசி புலவர் கே.ஆர். ராமசாமி எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். எங்கள் பக்கத்தில் நாடகமெல்லாம் போட்டவர். அந்த நேரத்தில் நான் அவருக்கு சில வகையில் உதவியாக இருந்தேன். நான் வரிசையில் வர்றதை பார்த்துட்டு அவர் தான் என்னை அழைச்சிட்டு போனவர். அண்ணா கண் கலங்கிட்டு இருக்கு, யாருக்கிட்டையும் பேசலை. ஆசைத்தம்பி அங்கேருந்து வரார், வெற்றி வெற்றி வெற்றி, சீனிவாசன் வெற்றி, திமுக வெற்றி, கழக வெற்றி, ஒழிந்தது காங்கிரஸ், அழிந்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லின்னு வர்றாரு. அவர் பாட்டுக்கு அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இன்னும் தலை குஞ்சு இப்படி இருந்து இப்படி யோசனை பண்ணியிருந்தவர் இன்னும் இப்படி தலை குஞ்சுக்கினார். அப்படியே இருந்துட்டு இந்த காட்சியை நேரில் பார்த்தோம் நாங்கள். புரியுதுங்களா? இந்த பத்திரிகையில் எழுதியோ இன்னொன்று சொல்லி வரதில்லை, பார்த்தவங்க. ஆகையினால அந்த அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் இந்த நாட்டிற்கு ஒரு ஆட்சி தேவை, நல்லாட்சி. இருக்கக்கூடிய ஆட்சியில் பல்வேறு எல்லா வகையிலும் ஊழல், அதாவது சட்டவிரோத செயல் எல்லா வகையிலையும் செய்கிறாங்க. 1 2 இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இதுலேயும் அப்படி செஞ்சு ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் தன்னுடைய பரம்பரையை என்ன ஒரு 20 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா இது கருணாநிதி நாடு, கருணாநிதி ஆண்டார், அவர் மகன் ஆண்டார், ஸ்டாலின் ஆண்டார், அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆண்டார், அவர் மகன் இந்திரநிதி ஆண்டார், இப்படி வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்க. இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். மக்களுடைய திட்டங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அப்படி செஞ்சுட்டு வர்றாரு. உங்களோட ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லந்தடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லந்தடி கல்வியாக இருக்கட்டும். அதே போல் ஒரு துறை சார்ந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா உடனடியாக தீர்க்கப்பட்டு அதுக்கான நடவடிக்கை துரிதமாக விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு மகளிர் முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு மானியம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கூர்ந்து காது கொடுத்து கேட்குறாரு. ஏன்னா பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வ பணிகளை பல்வேறு திட்டங்கள் வழியாக
ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புள்ளி வரமும் தெரிவிக்கிறது. இல்லைங்க, இப்படி சின்ன இப்படி நீங்கள் விஷயம். வந்து இப்படி வந்து அவதூறை வந்து பேசுகிறீங்களே. அவதூறு சொல்ல ஆளுங்கட்சி செஞ்சிருக்கிற நல்ல திட்டங்களை மறைச்சிட்டு இப்படி அவதூறு பேசலாமா நீங்கள்? இல்லைங்க, நான் அவதூறு பேசிய பழக்கம் இல்லாதவன். நீங்கள் பல்கலைக்கழகங்கள் பல வந்தது எந்த ஆட்சி? திமுக ஆட்சியில் ஸ்டாலின் எத்தனை கொண்டு வந்தாரா? கருணாநிதி எத்தனை கொண்டு வந்தார்? அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு பல்கலைக்கழகம் எம்ஜிஆர். உயர்கல்வியில் அவர் தான் நிறையா கொண்டு வந்தார். அது ஆரம்ப ஆனால் கல்வி கண் திறந்தது யார்? காமராஜர் தான் கல்வி கண் திறந்தார். ஆரம்ப கல்விங்க. அதுதான் ஆரம்ப கல்வியின் மூலகர்த்த மூலவர் வந்து காமராஜர். ஆனால் உயர்கல்விக்கு எம்ஜிஆர்னு சொல்லுவீங்க. இல்லைன்னு சொல்லுங்களேன்னா எல்லா ஆட்சி காலத்துக்கு ஏங்க அது மட்டும் இல்லைங்க. கலைஞர் எடப்பாடியார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரித்திரம் படிச்சிருங்க. ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு. மறுக்க முடியுமா? அது யாரு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப ஸ்டாலின் என்னன்னு புதுசா கொண்டு வந்தாரு. நீங்க பட்டியல் கொடுங்க. 7.5 இல்ல எடப்பாடி வந்து 7.5 கொண்டு வந்தாரு இல்லைன்னு யாரும் சொல்றாங்களா? அதெல்லாம் அது அப்படி அவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. இல்லைங்க, நான் சொல்றது ஒண்ணு. கலைஞர் வந்து கலைஞர் வந்து உயர்கல்விக்கு ஒன்றும் பண்ணவே இல்லையா? என்ன நீங்க பேசுறீங்க? என்ன பண்ணல அவரு? ஏங்க இப்ப 4 புள்ள இருந்தா அவங்க இருக்கிறவங்களும் சோறு போட்டாங்கன்னா, இவங்க இருக்கும்போது இவங்களும் சோறு போடுறாங்கன்னா, சோறு போடுறதுனாலே அந்த 4 பிள்ளையும் அந்த பெற்றவர்கள் யார், வளர்த்தவர்கள் யார், துணை இருந்தவர்கள் யார் இருந்தா? ஒரு பக்கம் எம்ஜிஆர் உயர்கல்வி செஞ்சாருன்னா இன்னொரு பக்கம் கலைஞர் செஞ்சிருக்காரு சார். அதையும் பார்க்கணும்ல. நீங்க அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலைஞரோட செஞ்சதை வந்து முழுக்க மூடி மறைச்சு எப்படி பேசலாம்? நீங்க எவ்வளவு செஞ்சிருக்காரு? நீங்க யார் இப்ப எல்லாரும் பற்றியும் குறை சொல்றது, குற்றம் சொல்றது அவருடைய வாடிக்கை இல்ல சார். அவர் எல்லாரும் கர்ம வீரர் காமராஜர் ஒரு நிமிஷம் பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞர் இருந்த பொழுதுதான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் பாலங்களை கட்டி முடிக்கப்பட்டது. நீர்நிலைகள் கடந்து போக முடியாது. அந்த இடத்துக்கு வந்து பாலம் கட்டி கொடுத்தாரு கலைஞர். நம்ம அதெல்லாம் மறுக்க முடியுமா சொல்லுங்க? ஏங்க, வேலுமணி காலத்தில் தான் ஏராளமான பாதைகள், பாலங்கள் அமைக்கப்பட்டு டெல்லியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றது தமிழ்நாடு. அது அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் இருக்கிற ஆட்சி. அப்புறம் 69 வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்தப்ப கலைஞர் ஒண்ணுமே செய்யலையா? நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலன்றது என்ன பேசுங்க? ஏன் வந்து அவங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? இப்போ காஞ்சிபுரத்தில் கேன்சர் மருத்துவமனை இருக்குது, அண்ணா மருத்துவமனை. சரி, எப்போ ஏற்பட்டது? அது எந்த வருஷத்தில் ஏற்படுது? அவர் இறந்த உடனே 1969. இப்போ அதெல்லாம் மறைக்கிற மாதிரி இவங்களே ஏற்பாடு பண்ண மாதிரி கேட் போடுறாங்க. எல்லாம் கேட் போட்டு அந்த கேட்டில் வாசல் போட்டு பெரிய அளவில் அதுக்காக அந்த கட்டடம் செலவு பண்ண அளவுக்கு இந்த கேட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு. பெண்களுக்கு சொத்தில் பங்கு என்று முத்தான திட்டம் என்ன, ஒவ்வொரு திட்டமாக வந்து அறிவித்து சமூக நீதி ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் மலர செய்ததில் கலைஞரோட பங்கு எப்படி நீங்களே சொல்லுங்க. இடஒதுக்கீடு பிரச்சனையை கொண்டு வந்தவர் நீதி கட்சி. சரி, பேசிக் இடஒதுக்கீட்டில் கலைஞரோ இல்லை திமுகன்றதோ ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அண்ணா வந்து கனவு காணவே இல்லையா? அண்ணா கனவு காணவே இல்லையா? அண்ணா கனவு கண்டாருங்க. இவங்க ஆட்சி செஞ்சது என்னங்க? தமிழ்நாடு பேர் யார் சார் மாத்தினா? திமுக ஆட்சி தான் தமிழ்நாடு பேரை மாற்றப்பட்டது. மாத்தினார். அதான் சொல்றேன், திமுக ஆட்சியில் அது. நீங்க அப்ப எல்லாம் நாங்க எல்லாமே ஒண்ணு. அப்ப அண்ணா திமுக பிறக்கலையே. அதான் திமுக ஆட்சி இல்ல. அப்ப அண்ணா திமுக பிறக்கலன்ற ஆட்சி வந்து யார் ஆட்சி? திமுக ஆட்சி தான். இன்னைக்கு வந்து வரலாறு நீங்க அதான சொல்லுது சார். திமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து திமுக ஆட்சின்னு தானே சொல்லுது வரலாறு. அதானே சொல்லுது. நீங்க எங்கெங்க போய் குழப்பறீங்க? நான் குழப்பல, வரலாறு சொல்றேன். நீங்க நீதி கட்சி, சரி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்தது. இப்போ நீ எந்த மாவட்டம்னு என்னை கேட்டால் இப்போ என்ன சொல்கிற? கிருஷ்ணகிரி சொல்கிறீங்க. இது சரியா? அது நேற்று வந்தது. தருமபுரி மாவட்டம் முந்தா நாள். அது சேலம் மாவட்டம் அதுக்கு முன்ன நாள். அப்போ நான் சேலம் மாவட்டம்னு இப்போ சொன்னால் கொஞ்சம் ஒத்துக்குவீங்களா? சேலம் மாவட்டத்தில் இருந்ததுனால தான் ஒசூரில் இருக்கிற ராஜகோபால் ஆச்சியார் சேலம் நகராட்சி தலைவரானார். ஈரோட்டில் இருந்தார் தான் பெரியார் ஈரோடு நகராட்சி தலைவரானார். அந்த ஈரோடு நகராட்சி தலைவர் பெரியார் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார் என்ற காரணத்திற்காக ராஜாஜி போய் பெரியாரை பார்த்து வாங்க காங்கிரஸுக்குன்னு கூப்பிட்டார். காங்கிரஸுக்கு நமக்கு ஒத்துக்காதுங்க, நம்ம கொள்கை வேறு, அது கொள்கை வேறு இல்லை, யார் கொள்கையே நாம் தானே வகுக்கிறோம், வாங்கன்னு இழுத்துட்டு வந்தார். அவருக்கு இங்கே உள்ள இடஒதுக்கீடு பிரச்சனை அது சரியாக வரல. என்னைக்கு அதை செஞ்சு காட்டினவர் அண்ணா. 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் இன்னைக்கு வரலாம் திரும்பி பார்க்க முடியல. அப் டு டேட்
ஆகையினால காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க. முத ஆட்சி அமைக்கும்போது சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு தேர்தல் நடக்குது 1952. நேரு ஆட்சி அமைச்சிட்டார். நேரு ஆட்சி அமைச்ச பிற்பாடு மத்திய அரசு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அமையுங்கன்னு காமராஜுக்கு சொல்கிறார். என்னால் முடியாதுன்றார். அடுத்து சுப்பிரமணியம், பக்தவத்சலம் 3 பேருக்குமே சொல்ல 3 பேரும் என்னால் முடியாதுங்க, நமக்கு அந்த அளவு காங்கிரஸ் ஜெயிச்சு வரல அப்படிங்கிறார். அப்படியா, போய் ராஜாஜியை பாருங்கன்றார். அவர் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கார். அப்போது ராஜாஜியை போய் இவங்க 3 பேருமே போய் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன விஷயம்னாங்க, நேரு அனுப்பிச்சாருன்னாங்க. என்ன விஷயம்னாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் வரணும் அப்படி விரும்புகிறாருன்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்னென்ன செய்யணும் உட்கார்ந்த இடத்துல, நான் எம்எல்ஏவுக்கு நான் கவர்னராக இருந்தவன். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை யார் கையில் ஒப்படைச்சாங்க? வெள்ளைக்காரன். நேரு இருக்கார், காந்தி இருக்கார், பட்டேல் இருக்கிறாரு, இன்னும் ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்தியாவினுடைய சாவியை ஒரு ஒப்படைப்புன்றதை யாரிடம் ஒப்படைச்சார்? முதல் ஜெனரல் கவர்னர் ராஜாஜி தானே, அவரு தான் கொடுத்தாங்க. அவருக்கு தான் கொடுத்தாங்க. ஆகையினால அவர் தான் அதை வாங்கினார். ஆகையினால் அப்படியெல்லாம் நான் இருந்துட்டு இப்போ போய் எனக்கு ஓட் போட்டு நான் வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தரை கேட்குறேன். அந்த நேரத்தில் காமராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது யாருன்னா ராமசாமி படையாச்சியார் இருக்கணும். மாணிக்கம் நாயக்கர் தான். அதுதாங்க இவர் வந்து இதை அவங்களால செய்ய முடியல. அதை தான் அவங்க 2 பேரும் செய்ய முடியல. அது சுப்பிரமணியத்தினால் செய்ய முடியலை. ராஜாஜி ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் வந்ததும் நான் எம்எல்சியாக வரேன், எனக்கு வந்து இது ஓட்டு போட்டு வர்றதெல்லாம் வேணாம், நியமனம் கவர்னர் போகிறது இல்லைன்னா என்னை பழி வாங்கிடுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முறை ராஜாஜி தான் வந்து இந்த ஆட்சியை முதல்ல அமைக்கும் போதே மாணிக்கவாளுங்க இப்போ 10-18 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நாங்கள் சேர்த்துனாங்க. மாணிக்கவாள் நாயக்கர் வந்து 6 எம்எல்ஏ, 19 எம்எல்ஏ வந்து ராமசாமி படையாச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்த உடனே மொத்தம் 25 பேர் அப்போ சேர்ந்து தன் கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மாணிக்கவாள் நாயகர் மராமத்து மந்திரின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாரு. இவர் ஏதோ ஒரு இதில் சேர்த்துக்கினார். அப்படி ஒன்று சேர்த்து ஆட்சியை கைப்பிடிச்சது ராஜாஜி. அந்த தமிழ்நாடு அப்படிப்பட்டது. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க முடியல. சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், இந்தியாவின் பாதுகாவலர் நாங்கள், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னுலாம் சொன்னவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியல. அப்போ ஆட்சி அமைச்சு காட்டினவர் ராஜாஜி. அவருக்கு காங்கிரஸ்காரன் அல்ல, அவர் சுதந்திர கட்சி. இப்போ சுதந்திர கட்சி. நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து எண்ணி நன்றி. நன்றி, வணக்கம்.